இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு புதுசாக படிக்கிறவங்க எப்படி படித்தா அதிகமாக மார்க் எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தான் புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வாரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் ரைட்டிங் இந்த 6 மாதம் விட்டுருங்க. அதுக்கடுத்து டைப் ரைட்டிங் முடிஞ்ச அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. போத் ஹையர் வேணும். அது ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு 2 மார்க்கில் போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு, டைப் ரைட்டிங் இருந்தால் உள்ளே போயிருந்துருக்கலாங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வேணுமானா கண்டிப்பாக வேணும்னு இல்லை. எனக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் எங்கள் வீட்டில் டைம் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லை இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் படித்து நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்க்கு போயே ஆகணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வேணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு டைப் ரைட்டிங் இருந்தால் அது கொஞ்சம் நல்லது தான். அதனால் இந்த ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு டைப் ரைட்டிங் பற்றி கண்டிப்பாக யோசிங்க. ஏன்னா டைப் ரைட்டிங் போத் ஹையர் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். அடுத்து முக்கியமாக ஸ்கூல் புக் எல்லார்ட்டையும் கண்டிப்பாக வேணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழில் ஸ்கூல் புக் வச்சுருங்க. மித்ததுக்கெல்லாம் 6th to 10th கண்டிப்பாக ஸ்கூல் புக் வேணும். பிடிஎஃப் செல்லில் இருக்குது, பிடிஎஃப்பை பார்த்து படிப்போம்னா அது செட் ஆகாது. ஒன்லைனர் புக்கு இப்போதைக்கு வாங்காதீங்க. ஏன்னா ஸ்கூல் புக்காக வாங்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க புக்கை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அப்புறம் பாக்ஸ் கொஸ்டின் எல்லாம் இருக்கும். அதனால் ஸ்கூல் புக்கு தான் கண்டிப்பாக தேவை. ஷார்ட்கட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மேக்ஸ் ஷார்ட்கட் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படிங்கும்போது 6th-லேருந்து எண்கள் டாபிக், அதுக்கடுத்து போக போக எண்கள் எண்ணியல்னெல்லாம் வரும். இது பார்த்தீங்கனாலே மேக்ஸில் பேசிக் நல்லா புரிஞ்சிடும். நல்லா புரிஞ்ச விட்டு அடுத்தடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸில் வீக்காக இருக்கேன்னு நினைக்கிறவங்க 6th-லேருந்தே போங்க. டெய்லி 1 hour போட்டு பாருங்கள். புரியலாட்டி நிறைய வீடியோ இருக்கும், அதை பார்த்து புரிஞ்சுட்டு மேக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட்கட் போகாதீங்க. எக்ஸாம் ஹாலில் போய் கண்டிப்பாக ஞாபகம் வர்றது கஷ்டம். அடுத்து மித்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பார்த்தா புரிகிறதுக்கு வேணால் பார்க்கலாம். சில இதெல்லாம் 2 இதுக்கு ஒன்று போல் ஆன்சர் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல குழப்புங்கும்போது ஷார்ட்கட் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஆனால் ஷார்ட்கட் மட்டும் யூஸ் ஆகாது. ஷார்ட்கட் நம்ம புரிகிறதுக்கு தான். புரிஞ்சாலுமே நம்ம அந்த கண்டென்ட்டை தெளிவாக படிக்கணும். தெளிவாக படித்தா மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் போய் எழுதும்போது யோசித்தும் எழுத முடியும், கரெக்டாகவும் ஆன்சர் பண்ண முடியும். ஷார்ட்கட் பார்த்துட்டோம் அது மட்டும் போதும் நினைக்காதீங்க. ஷார்ட்கட் பார்த்தாலுமே, அதாவது மித்த சப்ஜெக்டுக்கு சொல்கிறேன், ஷார்ட்கட் பார்த்தாலுமே கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் போய் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து டெஸ்ட் பேட்ச் அவசியமானு பார்ப்போம். அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே என்னால் எவ்வளோ நாளும் படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச்சு ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச்சு ஜாயின் பண்ணாலுமே நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் விடுறீங்கன்னு அப்பப்போ பார்த்து அதை திருத்திக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போனா தான் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் மெல்ல ஸ்லோவாக தான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு டெஸ்ட் பேட்ச்சு தேவையில்லை. அடுத்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் 6th to 10th நியூ புக்கு தரவா அட்டை படிக்கணும். 11th 12th நியூ புக்லேயும் 6th to 10th ஓல்டு புக்லேயும் சிலபஸ் வைஸாக டாபிக் கவர் பண்ணணும். தமிழ் நீங்கள் படிக்கும்போதே இலக்கணமெல்லாம் நல்லா புரிஞ்சு பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து மேக்ஸ் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க இந்த டாப்பிக்கெல்லாம் வரும்னு சொல்லியிருப்பாங்க. சிலபஸ் வைஸாக மேக்ஸ் போகாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து புரிஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அடுத்து சோசியல் சயின்ஸில் 10th புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா
நமக்கு குரூப் 4 வந்து 10ஆம் வகுப்பு தரம்ங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் 10th சோசியல் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் 10th சோசியலில் ஹிஸ்ட்ரின்னு போட்டு 5வது லெசனில் இருந்து ஐஎன்எம்ல கவர் ஆகும். அடுத்து வந்து ஜாகிரஃபி ஒரு 7 லெசனு, அடுத்து வந்து இந்த 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பாலிட்டி. அப்போங்கும்போது மேக்ஸிமம் சோசியல் சயின்ஸு 10th புக்கு படிக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சோசியல் சயின்ஸ் புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 5வது லெசன்லேருந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பாக 10th சோசியல் படித்தே ஆகணும். இது ஏற்கனவே நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரங்கிறதுனால சிலபஸில் எல்லா டாப்பிக்கும் இங்கேருந்து கவர் ஆகுறதுனால 10th புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சயின்ஸுங்கிறது 8லேருந்து 10 கேள்வி கேட்பாங்க. சில பேர் வந்து அப்பப்போ லைட்டாக படித்தா போதும், இல்லை கடைசி படித்தா போதும்னு சொல்லுவாங்க. அப்படி விட்டுறாதீங்க. சயின்ஸ் வந்து இந்த இது படிக்கும்போதே தனித்தனியாக சயின்ஸும் கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடைசி நேரம் சயின்ஸ் படிப்போம்னு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சயின்ஸை வந்து தொடவே முடியாது. சயின்ஸ் படிக்கும்போது கெமிஸ்ட்ரி முடிங்க. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னாலும் சரி, ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கலாம், அப்படி இல்லாட்டி பயாலஜி படிக்கலாம். ஆனால் சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரியை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து படிக்க ஈஸியாக இருக்கும். சயின்ஸுக்கு டெய்லி கொஞ்ச நேரம் ஒதுக்கி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், மெயின் லெசனுங்கிறது ஏற்கனவே தெரியும். சோசியல் சயின்ஸில் 10th புக்கில் 5வது லெசன்லேருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும். அப்புறம் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி சிலபஸில் டாபிக் இருக்கும். அது சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், இன்னும் ஒரு 2-3 டாபிக் இருக்கும். அது வந்து 6th-லேருந்து 8th புக்கில் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்போ அதில் ஒரு 5 பாடம் 6 பாடம் வரும். அடுத்து இந்திய பொருளாதாரம் சொல்லி 11th எக்கனாமி தான் ரொம்ப முக்கியம். அதில் 11th எக்கனாமியில் வந்து 7th 8th 9th 10th 11th இந்த பாடம் கண்டிப்பாக படித்தே ஆகணும். 12th-லேயும் கொஞ்சம் லெசன் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இதுதான். அடுத்து அரசியல் அறிவியல்னு சொல்லி அதில் 13 14 15 இந்த 3 பாடம் கண்டிப்பாக படிக்கணும். இந்த 11th எக்கனாமியும் இந்த அரசியல் அறிவியலுங்கிற இதில் இந்த பாடத்தை மட்டும் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் மித்தபடி புக்ஸு கண்டிப்பாக வேணும். ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படித்த விட்டு நீங்கள் அகாடமிக் புக்கு வாங்கினா அது வேறு. ஸ்டார்டிங்கில் இப்போ தான் படிக்க போகிறேங்கிறது ஸ்கூல் புக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பாக்ஸில் இருக்கும், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதில் தெரியும். அப்படிங்கும்போது ஸ்கூல் புக் தான் ரொம்ப 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 முக்கியம். புக்கு இல்லாதவங்கலாம் சீக்கிரம் புக்கு வாங்கிடுங்க. அடுத்து பாருங்கள், இப்போ ஜனவரியிலேருந்து மே மாதம் 5 மாதம் இருக்குதுன்னு தெரியும். அதாவது இந்த 5 மாதம் கணக்கு பண்ணால் 150 நாள் வரும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா சோசியலில் முக்கியமாக 35 பாடம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடத்தில் ஒரு பாடத்தை விட்டாலுமே கஷ்டம். இந்த 35 பாடத்தையும் எப்படி கேட்டாலுமே கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கணும். அதனால் இதை வந்து நல்லா படிங்க. அதுக்கப்புறம் தான் சில இது வந்து 12th-லேயும் படிக்கணும். படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, 12th-லேயும் படிக்கணும். 6th-லேருந்து 9th வரைக்கும் சோசியலில் கண்டிப்பாக படிக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு படிக்கணும்னா 10th சோசியலை கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதில் ஒரு பாடம் விட்டாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சோசியலில் ஒரு பாடத்தை 3 நாள் டைம் எடுத்து கூட படிங்க. ஆனால் எவ்வளோ நிதானமாக படித்தாலும் தெளிவாக படிக்கணும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 3 நாளைக்கு படிக்கிறேன், ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது, நம்ம படித்து முடிச்சிருமோன்னெல்லாம் யோசிக்காதீங்க. 3 நாள் டைம் எடுத்தாலுமே நிதானமாக புரிகிற மாதிரி, எப்போ கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி படித்து அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க. அப்படி செஞ்சுட்டா கரெக்டாக ஒரு 3 மாதத்தில் நீங்கள் சோசியல் புக்கு, தமிழ் எல்லாமே மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ சோசியலுக்கு வந்து ஒரு பாடத்தை 3 நாள் எடுத்தால் சோசியலுக்கு மட்டும் இல்லை, தமிழில் ஒரு 2 வாரம் கணக்கு பண்ணிக்கோங்க. 2 வாரத்தில் ஒரு புக்கை முடிக்கணும். 10th-லேருந்து போங்க, 10th 9th. ஏன்னா 10th 9th-ல் தான் நிறைய கொஸ்டின் வந்து கவர் ஆகும். 10th 9th 8th 7th 6th அப்படி போங்க. ஃபஸ்ட்டு நியூ புக் படிங்க.
அப்பங்கும்போது 3 நாள் ஒரு பாடம் சோசியலுக்கு எடுத்து தமிழ் வந்து 2 வாரத்தில் 10th புக்கை முடிக்கிற மாதிரி, ஃபஸ்ட்டு 10th புக்கை முடிக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்து சயின்ஸ் வந்து டெய்லி 1 ஹவர், அடுத்து மேக்ஸ் 1 ஹவர் கண்டிப்பாக போட்டே பாருங்கள். எப்படினாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5லேருந்து 6 மணி நேரம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஒரு 10 நாள் படிக்க கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு மட்டும், சில பேருக்கு ஈஸியாக தான் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க. அடுத்து போக போக நமக்கே ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் படிக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவாக தரவாக படிங்க. எப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுங்கிற ரேஞ்சில் படிங்க. படிக்கிறோம்னு நினச்சி படிச்சுட்டு அந்த புக்கை அப்படியே வச்சிடாதீங்க. அந்த பாடத்தை தொடர்ச்சியாக ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நான் சோசியலே ஒரு பாடத்தை ஃபுல்லாக படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு தமிழ், மேக்ஸு, சயின்ஸ் எல்லாம் தொடாமல் இருந்துடாதீங்க. சோசியலில் வேணால் பாடத்தை மாற்றி மாற்றி படிக்கலாம். இன்றைக்கி இந்த பாடம் படிக்கணும், நாளைக்கு இன்னொரு பாடம் படிக்கிறேன்னு நீங்கள் அந்த 35 பாடத்தில் எப்படினாலும் மாற்றி மாற்றி படிச்சுக்கோங்க. ஆனால் டெய்லி கண்டிப்பாக தமிழ், மேக்ஸு, சோசியல் அப்புறம் சயின்ஸு இந்த 4மே கவர் ஆகுற மாதிரி டைம் ஒதுக்கி படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் கடைசி நேரத்தில் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் தமிழ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். தமிழில் 100 கொஸ்டின் கேட்காங்க, அதனால் ஃபஸ்ட்டு நான் தமிழை தான் முடிக்க போகிறேன்னா அதுக்கே 2 மாதம் ஆயிரும். நியூ புக் படித்து ஓல்டு புக் படித்து மித்ததெல்லாம் பார்க்க 2 மாதம் ஆயிரும். அடுத்து தனித்தனியாக படிக்க போகிறோம் அப்படிங்கும்போது சோசியல் புக்கை முடிக்கும்போது ரொம்ப திணறுவீங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் படிக்கும்போதே தமிழ், சோசியலு, அப்புறம் சயின்ஸு, மேக்ஸு டெய்லி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிடும். ஏன்னா மேக்ஸிமம் செல்லு பார்க்காம இருக்க மாட்டோம். இது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்களா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 6 மாதத்துல நான் நல்லா படித்தா ஜாப் போயிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம், ஸ்டார்டிங்கில் 5லேருந்து 6 மணி நேரம் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் போக போக நேரத்தை கூட்டி அடிக்கடி ரிவிஷன் பண்ணால் கண்டிப்பாக வேலைக்கு போக நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன, நம்ம அடுத்த குரூப் 4ல் கண்டிப்பாக போயிடலாம். இந்த 6 மாதத்துல கண்டிப்பாக போயே ஆகணும்னு ஒரு ப்ரெஷர் போட்டு தயவு செஞ்சு படிக்காதீங்க. டைம் நிறைய இருக்குன்னு நினச்சி படிங்க, ஆனால் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக படித்தே ஆகணும், கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு நினச்சி படிக்கும்போது ஒரு ப்ரெஷர் நம்மளை அறியாமையே உண்டாகும். அதனால் 6 மாதம் இருக்குது, நம்ம மெல்ல நிதானமாக போவோம், திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி அடுத்த குரூப் 4ல் பார்த்துக்கலாம் நினச்சிட்டு படிங்க. ஏன்னா இப்போயே கண்டிப்பாக போயே ஆகணும், அந்த லெவலுக்கு நான் படிக்கணும்னு நினச்சா அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். டைம் இருக்குது, 6 மாதங்கிறது போதும். ஆனால் என்ன, அந்த 6 மாதமும் கரெக்டாக படிக்கணும். தேவையில்லாமல் படிச்சுக்கிட்டு முதலே நான் 6th-லேருந்து 9th தான் சோசியல் படிப்பேன்னு நினச்சா அது கொஞ்சம் கஷ்டம். ஸ்டார்டிங்கில் 10th சோசியல் புக்கை படிங்க. ஏன்னா முக்கியமாக எல்லா கொஸ்டினும் அதிலேருந்து தான் கேட்பாங்க. ரீசன் என்னென்னா அது வந்து 10th தரம் தான் குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறது. அதுக்காண்டி வெளியில் 10th தாண்டி வெளியில் கேட்க மாட்டாங்கன்னு எல்லாம் இல்லை. நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கொஸ்டின் வெளியிலேருந்து வரும், ஆனால் அது 2, 3, 4, 5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 10th சோசியல் புக்கு தான். 6 மாதத்துல நல்லா படித்தா கண்டிப்பாக ஜாப்க்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த குரூப் 4ல் பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு படிங்க. ஆனால் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்ச அளவுக்கு டைப் ரைட்டிங் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து ரிவிஷன், இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு 2 நாள் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த 2 நாள் தூங்குறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லாட்டி மறுநாள் காலையிலையோ கண்டிப்பாக படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு இப்போ ஒரு பாடம் முடிச்சிட்டோம், அடுத்த பாடம் படிக்கிறோம், அதுக்கடுத்த பாடம் படிக்கிறோம்ட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா படித்தது சுத்தமாக ஞாபகமே இருக்காது.
இந்த 3 நாள் ஒரு பாடங்கிறது எதுக்குன்னா, நம்ம படிக்கிறத தெளிவா, தரோவா படிக்கிறது ஒண்ணு. அப்புறம் அடுத்த லெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைம் கிடைக்கும்போது பழச ரிவிஷன் பண்ணணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க ரிவிஷன் பண்றோமோ, அதான் ரொம்ப நல்லது. ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு 2, 3 பாடம் படிச்சுட்டீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதாவது குரூப் 4 தரத்துல இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்க படிச்ச பாடத்துல இருந்து பார்த்தீங்கனாலே உங்களால எந்த லெவலுக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு தெரியும். எடுத்ததுமே கொஸ்டின் பேப்பரை வச்சு பார்க்கறது வேஸ்ட்டு. ஓரளவு படிச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2-3 நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்லேருந்து படித்ததை பார்க்குறேன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏற்கனவே படித்தவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ தான் முத படிக்க போகிறீங்கிறதுனால 10th புக்குங்கிறதுனால அதில் கொஞ்சம் அதிகமாக பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்க படித்ததை திரும்ப திரும்ப படிங்க. மேக்ஸிமம் மொபைல் யூஸ் பண்ணுறத எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிக்கோங்க. படிக்கிறதுக்கு மட்டும் புரியலை அப்படிங்கிறதுக்கு மட்டும் மொபைலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி மொபைல் பக்கம் போகாதீங்க. புரியலை, இந்த லெசன் புரியலை அப்படிங்கிறத மட்டும் மொபைலில் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு தேதி 23ஆம் தேதி. இப்போ இந்த ஒரு வாரம் இருக்குது, டிசம்பரில் கடைசி ஒரு வாரம் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க என்னென்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக்கு இல்லாதவங்க புக்கை வாங்கிக்கோங்க. அடுத்து சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த சிலபஸில் வேர் டு ஸ்டடின்னு எல்லாரும் போட்டிருப்பாங்க, யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 நாளைக்குள்ளே சோசியல் ஏதாவது ஒரு பாடம் சூஸ் பண்ணி தமிழில் 10th கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். 10th இலக்கணமெல்லாம் வரும், அதெல்லாம் அப்படியே படிக்காதீங்க, புரிஞ்சு பாருங்கள். புரிஞ்சு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படிங்கும்போது புரிஞ்சு பாருங்கள். இலக்கணம் 10th ஸ்டார்டிங் புரியலாட்டி நீங்கள் 6th இருந்து இலக்கணம் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, புரிஞ்சுக்கலாம். இலக்கணத்தெல்லாம் புரிஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நோட்டில் போட்டு டைம் டேபிள் போட்டு 3 நாளைக்கு நான் இது முடிக்கணும்னு சொல்லி மேக்ஸிமம் அந்தந்த நாளைக்குள்ளே அந்தந்த பாடத்தை முடிச்சே ஆகுங்க. காலையில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எந்திங்க. மேக்ஸிமம் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்க பழக ஆரம்பிங்க. அப்போ தான் கடைசி நேரத்தில் நமக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா காலையில் 4 மணிக்கு படிக்கிறது மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். ஏன்னா அந்த டைமில் எல்லாமே அமைதியாக இருக்கும், நம்ம படிக்கிறதும் தெளிவாக பதியும். மேக்ஸிமம் எல்லாருமே காலையில் படிக்கிறது நல்லா புரியவும் செய்யும், பதியவும் செய்யும். சில பேருக்கு வேணால் காலையில் படிக்கிறது செட் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு காலையில் படிக்கிறது நல்லா புரியவும் செய்யும். டைம் ரொம்ப கிடைக்கும். நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னாலுமே 4:30க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே 4:30 to 7:30 அதுலேயே 3 மணி நேரம் கிடச்சிரும். அடுத்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலும் 10 to 12 படிக்கலாம். அடுத்து ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டு 1 மணி நேரம் மேக்ஸ் பார்க்க, அடுத்து சயின்ஸ் படிக்க காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும். மேக்ஸிமம் காலையில் 4:30க்கு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சோசியல் சயின்ஸை படிங்க. தமிழ் நம்ம எந்நேரம் படித்தாலும் ஈஸியாக புரிஞ்சிடும், மனப்பாடம் பண்ண முடியும். காலையில் நேரத்தில் சோசியல் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் படிக்கிறீங்கன்னா அதில் தமிழ், சோசியலு, அப்புறம் சயின்ஸு, மேக்ஸு எல்லாமே கலந்து படிங்க. தமிழில் தான் 100 மார்க் கேட்காங்கன்னு சொல்லி தமிழில் தான் ஃபஸ்ட்டு தமிழே உட்காந்துருக்காதீங்க. தமிழ் எப்படினாலும் தப்பி நம்ம படிச்சிடலாம், கண்டிப்பாக படிச்சிடலாம். சோசியல் சயின்ஸு 10th புக்கு இல்லாமல் படிக்காமல் நம்ம கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. டைம் ஜாஸ்தி தான் இருக்குது. கொஞ்சம் அதை நீங்கள் புரிஞ்சு படிங்க. மேக்ஸிமம் செல்லை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து குரூப் 4க்கு நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. உங்களுக்கு யார் சொல்லித்தர்றது நல்லா புரியுது அப்படிங்கிறத இந்த டிசம்பர் மாதம் இந்த 7 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 7 நாளைக்குள்ளே அனலைஸ் பண்ணி இந்த பாடத்துக்கு இவங்க சேனல் பார்க்கலான்னு பார்த்துக்கோங்க.
ஆனால் மேக்ஸிமம் ஷார்ட்கட் வந்து பார்க்காதீங்க. தமிழுக்கு கூட ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க. அந்த ஷார்ட்கட்டுமே நமக்கு குழப்புறத வந்து குழப்பாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் படிக்கிறத கண்டிப்பாக படித்தே ஆகணும். அப்படிங்கும்போது ஒரு 5லேருந்து 7 யூடியூப் சேனல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நிறைய கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் சொல்லி தர்றது புரியுது அப்படின்னு பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மைண்ட் செட் கிடையாது. சில பேருக்கு ஈஸியாக சொன்னால் புரிஞ்சிடும், சில பேருக்கு கொஞ்சம் டீப்பாக சொல்லி தர்றது புரியும். அப்படிங்கும்போது யார் சொல்கிறது புரியுதுன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு வாரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த யூடியூப் சேனல் கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்போ அந்த பாடத்தை படிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அவங்க யூடியூப் சேனலில் போய், ஏன்னா இது எல்லாமே ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவாக தான் இருக்கும், அந்த நேரத்தில் போய் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. இன்னொன்று மெயினாக இப்போ பாலிட்டி அப்படிங்கும்போது கரண்ட்டில் என்ன இருக்கோ அவங்க போட்ட வீடியோவை பாருங்கள். ஏன்னா பாலிட்டி எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து சில இதெல்லாம் மாறும். அப்படிங்கும்போது பாலிட்டி எடுத்தீங்கன்னா இப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. பாலிட்டியில் போய் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. அதனால் பாலிட்டி எடுக்கும்போது கரண்ட்டாக இப்போ என்ன போட்டிருக்காங்களோ அதை பாருங்கள். நோட்டிஃபிகேஷனை மேக்ஸிமம் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்நேரம் மட்டும் அவங்க சேனலில் போய் பார்த்துட்டு உடனே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன்னா எல்லாருமே பெரிய சேனலாக இருக்கும். அவங்க வந்து ஒரு நாளைக்கு 5-6 வீடியோ கண்டிப்பாக போடுவாங்க. இப்போ ஒரு 5 சேனல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா 5 சேனலுமே எப்படினாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 வீடியோ போடுறாங்கன்னா 5-20ன்னு வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஒரு வீடியோ, அரை மணி நேரம் இருந்தாலுமே அதுக்கே நம்ம பார்க்குறதுக்கே நேரம் சரியாக போயிடும். அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்குறதுக்கு பழகுங்க. அடுத்து ரீசனை வந்து அவாய்ட் பண்ணணும். படிக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு இப்படியெல்லாம் ரீசன் இருக்குன்னு சொல்கிறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. எல்லோரோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் ஒன்று போல் இருக்காது. சில பேருக்கு வந்து படிக்க வந்து நல்லா டைம் கிடைக்கும், ஃப்ரீயாக படிக்கலாம். சில பேருக்கு ஃபேமிலியில் சில பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையை நினச்சிட்டு படிக்காமலாம் இருக்காதிங்க. ஏன்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு இப்படி இருக்குது, இது ஏன்னெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த 6 மாதம் படிக்கிறதுல மட்டும் தெளிவாக இருங்க. என்ன படிக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் இப்போதைக்கு பெஸ்ட்டான ஐடியா. படிக்கிற எல்லாருமே நல்லா படிங்க. எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. படிக்கிறதுக்கு வந்து நிறைய இருக்குது. இந்த 150 நாள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுத ஆல் தி பெஸ்ட்.